வியூசர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராவணம் அவன்டா ஒத்தையில் நிக்கிற எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா அப்படியே ஒரு வைபான ஒரு பாட்டை போட்டு இவனுக்கு வைப்பு பண்ணிட்டு இருந்தானுங்க. எங்க தளபதி யார் தெரியுமா? வீராதி வீரர், சூராதி சூரர் அப்படின்லாம் அப்படியே புலிக்கு புலி, எலிக்கு எலி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப நாளா இவனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அமித்ஷா ஒரே ஒரு ட்ரிப் தான் வந்துட்டு போனாரு. அதுக்குள்ள விழுந்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு தலைகீழாக குப்புற எடுத்து விழுந்து விட்டார். அப்படியே அமித்ஷா முன்னாடி பம்புவது என்ன, அவரை பார்த்து இப்படி உட்கார்ந்துகிட்டு இப்படி கையை கொட்டி நர்வஸாக உட்கார்ந்து இருப்பது என்ன, அவர் வீட்டிலேயே அவர் கையாலே சமைத்த உணவை கொண்டு வந்து கொடுத்தது என்ன, பூங்கொத்து கொடுத்தது என்ன, எல்லா முதலமைச்சர்களும் மேடையில உட்கார்ந்து இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் உள்ள ரூமுக்குள்ள இருக்கும்போது இங்கிருந்து விஜய் எழுந்து போயிட்டு அப்படியே சமஞ்ச பொண்ணை கூட்டிட்டு வர மாதிரியே அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து மேடையில நிக்க வைத்தது என்ன, அமித்ஷா அவர்களுக்கு இவர் வணக்கம் வைத்தது என்ன, அவர் வணக்கம் வைக்காமல் இருந்தது என்ன, இப்படி சொல்லிட்டு ஓவர் நைட்ல ஒரே ஒரு நாள இவர் தாண்டா பாசிச பாஜகவினுடைய கொள்கை எதிரி அப்படின்னு கட்டமைச்ச மொத்த பிம்பத்தையும் டிவிகே கட்சி அமித்ஷா அவர்கள் ஒரே உடைய வருகையால மொத்தத்தையும் அப்படியே சல்லி சல்லியா நொறுக்கி இன்னைக்கு வந்து குப்பரை அடிச்சு விழுந்துட்டாங்க அப்படிதான் நாம சொல்லணும். இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தென் மாநிலங்கள் முதலமைச்சர்களுடைய கூட்டம் வந்து மகாபலிபுரத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு ரெசார்ட்ல, சரிங்களா? அங்க வந்து விஜய் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை வரவேற்ற விதம், அவர் முன்னாடி பம்பிக்கிட்டு நின்ன விதம், இதெல்லாம் நாம கண்குளிர பாக்குறோம், எல்லாரும் கண்ணால பாக்குறோம். ஆனா டிவிக்கு தரப்பு மட்டும் இங்க பாத்தீங்களா, எல்லாரும் முன்னாடி அமித்ஷா கால் மேல காட்டு போட்டு உட்காந்துருக்காரு, எங்க அண்ணன் முன்னாடி மட்டும் கால் மேல கால் போடாம உட்காந்துருக்காரு, பாத்தீங்களா, இதுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க உச்சி பிழின்னு பிழிஞ்சு வச்சிருக்காங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுது. ஏன்னா இன்றைக்கு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை, நம்ம சேனலை பாக்குற விதைகள் இயக்கம் சேனலாக இருக்கட்டும், வியூசர் சேனலாக இருக்கட்டும், நம்ம சேனலை பார்க்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஆரம்பத்துல ஒரு முடிவு எடுத்தேன்னா கடைசி வரைக்கும் அந்த முடிவுல ஸ்ட்ராங்காக இருப்பேன். எல்லா விஷயத்திலும் சரி, கரூர் விஷயத்திலும் இப்படியே தான் முடிவு எடுத்தேன். விஜய் தாண்டா 41 பேரை கொண்டா அப்படின்னு அப்ப முடிவு எடுத்தேன். அந்த முடிவுல இப்பயே ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே மாதிரிதான் டீலிமிட்டேஷனும். டீலிமிட்டேஷனை தடுத்து நிறுத்த முடியாது. டீலிமிட்டேஷன் கண்டிப்பா வேணும். இந்தியாவுல மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அதே சமயத்துல எந்த மாநிலத்துடைய உரிமையும் பாதிக்கப்படக்கூடாது. இப்ப என்ன உரிமைகள் இருக்கோ அதே உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு என்ன முடிவு எடுத்தனோ அதே முடிவுல இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக இருக்கிறேன் நான். புரியுதுங்களா? ஆனா தாவேக அரசு, ஒரு சாதாரண யூடியூபர் நான் இவ்வளவு தெளிவாக இருக்கிறேன். ஆனா இவங்க என்னமோ அப்படியே உலகத்திலே இவருதான் அறிவாளிகள், ராவணன் மகன் வேற, மொத்தையில இருந்து சண்டை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறவங்க, அரசியலை கரைத்து குடித்தவர், இவர் மௌனமே 1000 அணுகுண்டுகளுக்கு சமம்ன்ற அளவுக்கு எல்லாம் புகழ்ந்து இவரை பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு டீலிமிட்டேஷன்னா என்னன்னு தெரியல. அதனால அதை எப்படி நாம எதிர்கொள்ளணும் கூட தெரியல என்பதற்கு இதுதான் உதாரணம். போன வாரம் சட்டசபையில ஒரு தீர்மானம் ஏற்றினாங்க, டீலிமிட்டேஷன் கூடாது, எந்த வடிவில் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம், முரட்டுத்தனமாக முட்டு கொடுப்போம் சொல்லிட்டு காங்கிரசினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு, காவிரி நதிநீருக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுக்கிறான்னா காங்கிரசினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க டீலிமிட்டேஷன் கூட்டம் கூட்டினாங்க. கூட்டம் கூட்டி சட்டசபையில தீர்மானம் வேற, நாங்க டீலிமிட்டேஷன் எந்த வகையில வந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு வீரவாசனம் பேசிட்டு சட்டசபையில பியாமியான்னு கத்திட்டு, அப்ப எதிர்கட்சிகளுடைய பேச்செல்லாம் கேட்காம குறிப்பா திமுக கூட திருட்டு வேலை பண்ணி அவங்க டபுள் கேம் மாட்டாங்க. ஆனா அதிமுக தெளிவாக இருந்தது, டீலிமிட்டேஷன் வேணுங்க, அதுல மாநில உரிமை பாதிக்கப்படாம பாத்துக்குங்க, இதுதான் அதிமுகவினுடைய ஒரு ஸ்டாண்டு. அதுல அதிமுக மட்டும் தான் தெளிவாக இருந்தது. ஆனா இந்த திமுகவும் திமுகவும் டிவிக்கவும் இவங்க 2 பேர் தான் குய முயன்னு கத்திக்கிட்டு தொகுதி மறுவரை எந்த வகையில் வந்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து நிற்போம் சட்டலாம் பேசிட்டு, இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த தென் மாநிலங்களினுடைய முதலமைச்சர் கூட்டத்தில் விஜய் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? ஃபேர் டீலிமிட்டேஷன். இததான் யார் சொன்னா? அக்கா கனிமொழி அவர்களும் சொன்னாங்க. அக்கா கனிமொழி அவர்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இங்க பாருங்க பாஜக திமுக கூட்டணி வச்சிடுச்சு, கனிமொழி அவர்கள் பாஜகவுல இணைஞ்சிட்டாரு, புரியல? திமுகவும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங், இப்ப நேரடியாவே டீல் போட்டாங்க அப்படிலாம் அந்த டிவிகே பாய்ஸும் விமர்சிச்சாங்க. எதுக்காக? கனிமொழி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஃபேர் டீலிமிட்டேஷன். முன்ன பேன் டீலிமிட்டேஷன் சொன்னவங்க இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் மீது அவ்வளவு வெறுப்பை உமிழ்ந்தார்கள் இந்த டிவிகே பாய்ஸ். இன்னைக்கு கனிமொழி அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு விஜய் அவர்களும் சொல்லியிருக்கார், ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்ப தலைவரே, போன வாரம் ஒரு தீர்மானம் போட்டீங்களே பேன் டீலிமிட்டேஷன் சொல்லி, அது எங்க போச்சு?
எதுக்கு ஒரே வாரத்துல அந்தர்பல்ட்டி அமித்ஷா மேல அவ்வளவு பயமா? அவங்கதான் பாசிச எதிரியாச்சே. பாசிச எதிரிகிட்ட பம்மிக்கிட்டு எதுக்காக இந்த ரெட்ட வேஷம்னு கேட்கிறோம். அப்ப இன்னைக்கு ஃபேர் டிலிமிட்டேஷன் சொல்லுவதற்கான காரணம் என்ன? அதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? இதே ஃபேர் டிலிமிட்டேஷன் திமுகவும் சொல்லுது. அப்ப திமுகவும் டிவிகேவும் ஒண்ணுன்னு நாங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதானே? அப்ப பாஜகவுடன் திமுகவும் கூட்டணியில் இருக்கிறது, டிவிகேவும் கூட்டணியில் இருக்கிறதுன்னு நாங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதானே? எதுக்கு இந்த மறைமுக அண்டர் கிரவுண்ட் பேக்கரி டீலிங் தான் நாங்க கேட்கிறோம். அப்ப அதிமுக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு முடிவுல தெளிவாக இருக்கிறது. டீலிமிட்டேஷன் வேணும், ஆனால் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை பாதிக்க கூடாதுன்னு அதிமுக ஒரு முடிவெடுத்தது. அதுல உறுதியாக இருக்கிறது. நானும் அந்த முடிவெடுத்தேன், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா இந்த டீலிமிட்டேஷனால பாதிக்கப்படக்கூடியது காங்கிரஸ் கட்சி. புரியுங்களா? காங்கிரஸுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்காரன் இன்னைக்கு வாயிலும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கான். டீலிமிட்டேஷனுக்கு திமுக இது ஆதரவு தரக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் எல்லாம் உறுதிட்டு இருக்காங்க. திமுக முதுகுல குத்திட்டு அங்க டிவிகே கூட போய் கூட்டணியில் வச்சதுக்கு பிறகு இல்ல ஆதரவு தரக்கூடாதுன்னு எதுக்காக காங்கிரஸ் கதறினாங்க? டீலிமிட்டேஷன் வந்தா காங்கிரஸ் அப்படியே குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். அதனாலதான் அவங்க அந்த கதறினாங்க. ஆனா இன்றைக்கு உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய டிவிகேவே உங்களை முதுகுல குத்திருச்சு. அன்னைக்கு ராகுல் காந்தி திமுகவை எட்டப்பன்னு சொன்னாரு. இப்ப டிவிகேவை ராகுல் காந்தி என்னன்னு சொல்ல போறாரு சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு கடுமையாக மாணிக்கம் தாக்கூர் ஒரு கடும் விரக்தியில டிவிகே மேல இருக்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் தான். மாணிக்கம் தாக்கூர் கிட்ட ஆதவ அர்ஜுனா உட்பட டிவிகேவினர் விஜய் தான் அடுத்த பிரதமர் சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதுக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, நான் கூட தான் எங்க கட்சிகள்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்றது அப்படின்னு இவர் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. இது என்னது? அவரு விஜய் பிரதமர்னாக்க அப்ப எங்க ராகுல் காந்தி பிரதமர் இல்லையா அப்படின்ற, அப்ப நீ முதலமைச்சர் நானும் முதலமைச்சர் தாயா அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டுல விஜய் ஆட்சி நடக்குது. கிட்டத்தட்ட இதே காங்கிரஸ் ஆட்சி தான் தமிழ்நாட்டிலும் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இவருடைய ஆதரவோடு நடக்கக்கூடியது, அமைச்சரவையில் பங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இதனாலதான் சொல்றோம், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருந்து அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்றால் அது காங்கிரஸ் தான். கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுல சோறு தின்றானுங்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல சோறு தின்ற ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாதவங்க இவங்கெல்லாம் அடிச்சு விரட்டணும். இவங்கெல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா? கர்நாடகாவினுடைய மாநில உரிமைகளில் தமிழ்நாடு தலையிடக்கூடாதுன்னு எவன் சொல்றான்? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சொல்றான். அவங்க கூட கூட்டணியில இன்றைக்கு டிவிகே இருக்குது. அப்ப கர்நாடகாவில் எதுக்காக சொல்றாங்கன்னா, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு கொண்டுட்டாங்க. அப்படி சுட்டு கொண்டதுக்கு அது அவங்களோட ஸ்டேட் பிரச்சனை, நீங்க ஏன் தமிழ்நாடு போய் தலையிடுறேன்னு கேட்கறான் மாணிக்கம் தாக்கூர். இவனெல்லாம் செருப்பை கழட்டி அடிச்சா என்னன்னு கேட்கணும். அப்ப இவர்களோட கூட்டணியில இருக்கிறாரு டிவிகே விஜய். அப்ப டிவிகே விஜய் அவர்களும் இதற்கு துணை போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் தமிழர்களுக்காக நிற்கும் பொழுது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் நிக்குதுன்னா, இவனுங்களை எப்படி நாம தமிழ்நாட்டுக்குள்ள நடமாட விடலாம்? காங்கிரஸ் கட்சிக்காரன் சொல்லுங்க பாப்போம். இதனாலதான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி என்றால் அது காங்கிரஸ். இன்றைக்கு காங்கிரஸ் தவறான முடிவுகள் எடுத்தால், ஏன்னா இன்றைக்கு பிரதமர் மெட்டீரியலாக விஜயை மாற்றுவதற்கான அத்தனை வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரதமர் வேட்பாளராக விஜய் அவர்கள் மாறுகிறார் என்றால் அப்ப காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய நிலைமை என்ன? திமுகவாது ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் முதல்ல ஏற்றுக்கொண்டு, காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்தியா கூட்டணி ஒண்ணு உருவாக்கி வடிவமைச்சு அதுல பயணிச்சாங்க. இன்னைக்கு டிவிகேவுக்காக ஒரு மாநிலத்துக்கு ஆசைப்பட்டு 10 ஆண்டு காலம் கட்டி காப்பாத்தின அந்த கூட்டணியை உடைச்சுக்கிட்டு வந்ததன் விளைவு இன்றைக்கு காங்கிரஸ் உணர்கிறது. டிவிகே காரணம் முதுகுல குத்துறான், இன்றைக்கு திமுகவும் நேர்ல மூஞ்சிலே குத்துது. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்றது இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதான் அந்த சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேரான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் ராகுல் காந்தியினுடைய இந்த காய் நகர்த்தல்கள் இன்றைக்கு மொத்தமாக சொதப்பி இந்திய அளவுல இன்றைக்கு டீலிமிட்டேஷனை இந்த டிவிகேவும் ஆதரவு அப்படின்ட்டாங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிட்டாங்க, திமுகவும் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிட்டாங்க. டீலிமிட்டேஷன் வரதான் போகிறது, காங்கிரஸ் கட்சி குழி தோண்டி புதைக்கப்படதான் போகிறது. ஒருவேளை காங்கிரஸ் திமுகவுடனே கூட்டணியில் இருந்திருந்தால், இந்த ஒரு மாநிலத்தில் பதவிக்காக ஆசைப்படாமல் இருந்திருந்தால் இந்த டீலிமிட்டேஷனை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். மீண்டும் காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில கூட்டணி தயவோடு ஏதோ ஒரு வகையில மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது.
இன்றைக்கு மொத்தமா ராகுல் காந்தியினுடைய தவறான முடிவுகளால, கூட்டணி முடிவுகளால இன்றைக்கு மொத்தமாக காங்கிரஸ் அதல பாதாளத்திற்கு போக போகிறது. இதனாலதான் ராகுல் காந்தியை எல்லாரும் பப்பு பப்புன்னு சொல்றாங்க. அது இப்ப உறுதி ஆயிடுச்சா? அப்போ டீலிமிட்டேஷன் என்பது வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். அப்பதான் அதிகாரம் பரவலாக்கப்படும். அனைத்து மக்களுடைய குரலையும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வைக்க முடியும். நிதி பங்கீடுகள் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே சமயத்துல தமிழ்நாட்டினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த விகிதாச்சாரம் ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது. 543 பேர்ல 39 பேர் தமிழ்நாட்டு எம்பிகள்னா 813 இதான். நீங்க 813 உறுப்பினர்களாக அதை ஒரு இரட்டி பார்க்கனாலும் அதற்கு இந்த 543 பேர்ல என்ன விகிதாச்சாரம் பின்பற்றப்படுதோ அதே விகிதாச்சாரத்துல அந்த 813 பேர்லயும் பங்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்ன்றதான் நம்முடைய அனைவருடைய கோரிக்கை. அதிமுக நிலைப்பாடும் இதுதான். அந்த நிலைப்பாட்டை நோக்கி இன்றைக்கு டிவிகேவும் வந்துருச்சு, டிஎம்கேவும் வந்துருச்சு. இப்போ இவங்களெல்லாம் நம்பி கூட்டணியை உடைச்சிக்கிட்டு போன காங்கிரஸ் இன்னைக்கு நடுத்தருவில் நின்று புலம்பிக்கிட்டு இருக்குது. அதை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நாங்களாம் பாசிச எதிரி எங்களுடைய பாசிச எதிரி பாஜக தான் சொன்ன டிவிக்கே இன்றைக்கு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு நிக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேன் டீலிமிட்டேஷன் பேசினவனுங்க இன்னைக்கு அமித்ஷாவை பார்த்தோன்னே பம்பிக்கிட்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றானா? இப்ப சொல்லுங்க, யாருக்கு யார் பாசிச எதிரின்னு சொன்னவன் எவன்? யார் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னவன் எவன்? யாரை எதிர்த்து அரசியல் செய்யறோம், ஐயோ பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் ஏமாற்றி ஓட்டு வாங்கியவன் எவன்? இன்றைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நல்லா பாத்துக்குங்க. நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, பாஜக வந்துடும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி விஜய்தான் சொல்லி ஓட்டு போட்டீங்கல்ல, பாருங்க பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய இந்த பாயாசத்தினுடைய மொத்த உருவத்தை சுய ரூபத்தை பாருங்க. இதுக்குதான் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா என்பதை நீங்க தெளிவு விட்டுருங்க. எங்களை பாஜக அடிமைன்னு சொல்றாங்க. இப்ப பாஜகவினுடைய மொத்த மிகப்பெரிய அடிமையாக உருவாகி நிற்பது யார்? உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுதா? இப்போவாது இனிமேலாவது திருந்துவீங்களா? பட்டும் திருந்தலனாக்க எப்பதான் திருந்துவீங்கன்றத உங்க பார்வைக்கே விட்டுடுறேன். இன்றைக்கு விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற முடிவுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இதை முன்னாடியே எடுத்து தொலைய வேண்டியதானே? எதுக்கு சட்டமன்றத்துல அவ்வளவு வந்தா ஆர்ப்பாட்டம், எதுக்கு அவ்வளவு வெட்டி பேச்சு வீராப்பு பேச்சு, இன்னைக்கு எதுக்கு இந்த அண்டர்பல்ட்டி? எனவே விஜய் அவர்களுடைய ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய அந்த விகிதாச்சாரம், மாநில உரிமை ஒருபோதும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுல நாம கண்ணும் கருத்துமாக தெளிவாக இருந்து பொழைச்சிக்கணும். தமிழ்நாடு பொழைச்சிக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? நன்றி.